புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நம்ம மாவிளக்கு மட்டுமே போட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப வழக்கம், ரொம்ப சிறந்ததும் கூட. அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது 550 சம்திங் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கே, வீடியோக்கெலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அரிசி மாவு, கொஞ்சமாக வெல்லம், இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வாழைப்பழம் சேர்த்து தான் வந்துட்டு மாவிளக்கு ரெடி பண்ணுவேன். வெல்லம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம தீபம் ஏற்றினதுக்கப்புறம் ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி உருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் ஒரு ஃபிங்கர்ஸ் வச்சு குழி போட்டுட்டு அழகாக விளக்குமா ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றிலுமே நம்ம பொட்டெல்லாம் வச்சுட்டு அது மேலேயே இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நாம வரைஞ்சிக்கலாம். ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு சனிக்கிழமை கண்டிப்பாக மாவிளக்கு போட்டு வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக சிலர் இதை கேட்பீங்க, மகளிர் பட்ச நாட்கள் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. எனக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க, நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். எப்பவும் பண்ணுற மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணுவேன். உங்களுக்கு அதெல்லாம் டவுட்டடாக இருக்குது, உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. புரட்டாசி சனிக்கிழமையில் மாவிளக்கு வந்துட்டு பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது.